ஹலோ குட்டீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவையாரின் ஆத்திச்சூடி தான் பார்க்க போகிறோம். ஔவையார் ஒரு பெண் புலவர். அவங்க 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். அவர்கள் எழுதின இந்த நீதி நூல் தான் நம்ம ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு, அதாவது பிறருக்கு நன்மை செய்ய விரும்பு. ஆறுவது சினம், அதாவது கோபம் கொள்வதை தவிர்க்க வேண்டும். மூன்றாவது இயல்வது கரவேல், அதாவது நம்மளால முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். நான்காவது ஈவது விலக்கேல், பிறருக்கு செய்யக்கூடிய உதவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஐந்தாவது உடையது விளம்பேல், நம்மிடம் இருக்கும் செல்வமோ கல்வியோ நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும்போது ரொம்ப தற்பெருமையா சொல்லக்கூடாது. ஆறாவது ஊக்கமது கைவிடேல், நம்ம என்னைக்குமே முயற்சியை கைவிடக்கூடாது, நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஏழாவது எண் எழுத்து இகழேல், எண்களையோ இல்லை மொழிகளையோ நம்ம என்னைக்குமே அலட்சியம் செய்து அதை நம்ம கற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எட்டாவது ஏற்பது இகழ்ச்சி, அதாவது நம்ம கிட்ட உழைப்பு இல்லாம நம்ம மற்றவங்கள்டேந்து பொருளை வாங்குறது ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்பதாவது ஐயமிட்டு உண், அதாவது நம்ம கிட்ட பசின்னு வர்றவங்களுக்கு முதல்ல நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பத்தாவது ஒப்புரவு ஒழுகு, உலக நடைமுறைகளை அறிந்து அதன்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 11 ஓதுவது ஒளியேல், நல்ல நூல்களை நம்ம என்ன செய்யணும், டெய்லி படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 12வது அவ்வியம் பேசேல், அதாவது மற்றவங்க கிட்ட நம்ம பேசும்போது பொறாமைப்பட்டு நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 13 அக்கம் சுருக்கேல், அதாவது அதிக லாபத்துக்காக தானியங்களை நம்ம குறைச்சு விற்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.